இப்படிதான் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தது. அங்க நின்ன வேட்பாளர்களுக்கு எவருக்குமே நம்ம ஜெயிக்க போகிற நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாம தான் அவங்க வழங்க தான். அங்க ஜெயிச்சவங்க நம்பிக்கை இல்லை, அந்த முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்லை, ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்படி நம்பிக்கை இல்லாத ஒண்ணு ஆட்சி இது. இப்படி நம்பிக்கை இல்லாத வந்தது காரணமாக தான் நம்மளுடைய தூய சக்தி. அந்த தூய சக்தி என்னன்னா கைப்புள்ள அப்படி இலைய இருக்கும்போது கிட்ட வந்தா ஐயா சாமி மேல போனா சிஎம் சார், ஸ்டாலின் சார் கத்தத்து. ஸ்டாலின் சார் முடி போனா ஐயா சாமி கையை கால ஊத்து, ஐயா சாமி ஐயா சாமி இதான் கைப்புள்ள. இந்த கைப்புலாம் வந்து அதிமுக பத்தி பேசுது. இந்த இயக்கத்தினுடைய வரலாறு வந்து தெரியுமா? மீட்டிங்ல மட்டும்தான் பேசுவேன். ஏனென்றால் நீ ஒரு மருந்து சக்தி. மீட்டிங்ல பேசும்போது மருந்து சக்தி, அசம்பிளி சட்டமன்ற வரும்போது மருந்து சக்தி தீர்ந்துவிடும். பத்திரிகையாளர்களை பார்த்தால் பயந்த சக்தி ஆகிவிடும். பத்திரிகை பார்த்தால் பயந்த சக்தி ஆகிவிடும். விவசாயிகளுக்கு துரோக சக்தி ஆகிவிட்டாய். இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் நின்றுச்சுன்னா ஒரு மணி நேரம் வரும், ஒரு அரை மணி நேரம் வரும். இப்ப இந்த தூய சக்தி ஆட்சியில இன்னைக்கு கரண்ட் போனா நாளைக்கு தான் வருது. கள்ளக்குறிச்சியில கரண்ட் ஒரு ஊர்ல போய் 3 நாள் கழிச்சு வருது. இப்படி மக்கள் துயரத்தை கொடுத்து துறையில சக்தி ஆகிட்டு, துயர சக்தியாவும் ஆயிட்ட, பயந்த சக்தியாவும்